velocity analysis by using instantaneous center method. ஓகே, ரெண்டு வீடியோவாக இதை நான் பண்ண போகிறேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இது சாரி, இங்கே ஒரு ஐ போடணும். ஸோ அனாலிசிஸ், ஸோ ஐ சென்டர் மெத்தடோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ லெட் அஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு நம்ம ஜென்ரல் பிளேன் மோஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஜெனரல் பிளேன் மோஷன் எக்ஸிபிட் பண்ணுற ஒரு லிங்கை வந்து அபவுட் அன் இமேஜினரி பாயிண்ட் இட் இஸ் அண்டர்கோயிங் ஒன்லி ரொட்டேஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற ஒரு கான்செப்ட். அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தட். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஜிபிஎம்ஐ வந்து ரொட்டேஷனாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர்ஸ் ஈஸியாக அப்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஆயிலர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அந்த மெத்தட் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அந்த சேம் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி ஒரு மெக்கானிசமோட அனாலிசிஸை பண்ண போகிறோம் அப்படின்னு we have started it. ஸோ ஒரு கம்ப்ளீட் மெக்கானிசம் ஓட இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு இமேஜின். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்லைடர் கனெக்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறேன், இல்லாட்டி ஒரு 4 பார் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னேன்னா அந்த 4 பார் மெக்கானிசமோட இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கும், எவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இருக்கும், அதை எப்படி லொக்கேட் பண்ணுறது, இதை மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இன் அ கிவன் மெக்கானிசம் ஹேவிங் n லிங்க்ஸ். ஸோ ஒரு மெக்கானிசம்க்கு n லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இருக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபார் எவ்ரி லிங்க் தட் இஸ் இன் ரிலேட்டிவ் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் லிங்க் தேர் இஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் ரிலேட்டிவ் டு ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 4 பார் மெக்கானிசமில் லிங்க்ஸ் 1 2 3 4 அப்படின்னு நேம் பண்ணிருந்தோன்னா 1 2க்கு ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இருக்கும், 2 3க்கு ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இருக்கும், 3 4க்கு ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இருக்கும், 1 3க்கு ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இருக்கும், 2 4க்கு ஒரு, அதே மாதிரி. ஸோ இட் இஸ் அ பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் காம்பினேஷன். ஸோ நம்ம வந்து 4லிருந்து 2 எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு பேசிக் ஐடியா. ஸோ அதோட ஃபார்முலா நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து NC2. ஸோ ஃப்ரம் த பேசிக் ஒரு பர்முடேஷன் காம்பினேஷனோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா we can easily know that NC2 is the number of instantaneous center in a mechanism. So a 4-linked mechanism will have 6 instantaneous centers. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் 4-லிங்க் மெக்கானிசம் தான். ஸோ 6 இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரை வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு லொக்கேட் பண்ணணும், அது ஏன் அங்கே இருக்குது அப்படின்றதையும் ஆன்சர் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து இந்த என்டையர் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் மெத்தடில் பண்ண போகிற ஒரு அனாலிசிஸ். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரை லொக்கேட் பண்ணி ஏன் அங்கே இருக்குதுன்னு ஆன்சர் பண்ணி அதை யூஸ் பண்ணி எப்படி வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதை we should understand 2 important theorems. என்னென்ன தியரம் பார்த்தீங்கன்னா, Kennedy's theorem 1 and angular velocity ratio theorem. ஸோ இது ரெண்டையும் நம்ம quickly we'll just go through. ஸோ Kennedy's theorem என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, first we will consider 3 bodies in relative motion. இங்கே பார்த்தீங்கன்னா link 1, link 2 and link 3 are in relative motion. ஸோ இந்த P அப்படின்ற பாயிண்ட் வந்து link 2 and 3 ஓட காமன் பாயிண்ட். ஸோ link 2 and 3 is obviously in point contact. ஸோ பாயிண்ட் கான்டாக்டில் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டை வந்து Pன்னு நேம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நேம் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Pயிலிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன், Pயிலிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன், 2 லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர், செகண்ட் ரூல் படி பார்த்தோம்னா, வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் P வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் வில் பி பர்பெண்டிகுலர் டு திஸ் லைன், ரைட்? அதே சமயம் வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் P வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் line will be perpendicular to with respect to this point will be perpendicular to this line. Okay, so அது ரெண்டு velocity indicate பண்ணியிருக்கேன், A and B. A என்னன்னு பார்த்தீங்கன்னா velocity of P with respect to I12. Okay, P with respect to I12. B என்னன்னு பார்த்தீங்கன்னா velocity of P with respect to I13. So இந்த பாயிண்ட் Pல வந்து 2 காம்பனண்ட் ஆஃப் velocity இருக்கு. Observe this carefully, this might come in handy later. Okay, let us assume that point P is the I23. So இப்போ வந்து I12 I13 அப்படின்றது தான் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். ஓகேவா? ஸோ the number of instantaneous center of a 3-linked mechanism is 3C2. 3C2 னா 3 இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இருக்கு, I12 I32 I13. ஓகே, I12 இங்கே இருக்கு, I13 இங்கே இருக்கு. ஏன்? ஒரு பேசிக் கன்சிடரேஷன் சொல்லிடும். 1 is the fixed link. Okay, with respect to fixed link, 2 is undergoing pure rotation. If 2 is undergoing pure rotation with respect to link 1, இதுதான் அதோட இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் according to the rules. ஓகே, ஸோ இது இந்த பாயிண்ட் வந்து ஆல் த 3 ரூல்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால திஸ் பிகம்ஸ் I12. சிமிலர்லி லிங்க் 3 and 1ஓட ஜாயினிங் பாயிண்ட் இது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் link 3 is purely undergoing rotation, so this is becoming I13. so இப்போ I12 and Y13 தெரிஞ்சிருச்சு, I23 எங்கே இருக்குது அப்படின்றது தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கப்போ ஒரு அசம்ஷன் பேஸ்ட் அனாலிசிஸ்குள்ள போகிறோம். லெட் அஸ் அசியூம் தட் பாயிண்ட் பி இஸ் த I23. இப்போ பாயிண்ட் பியை வந்து I23 அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஓகே, லெட் அஸ் ரீகால் த ரூல்ஸ் ஆஃப் I சென்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா வெலாசிட்டி அபவுட் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் ரூலில் மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். I12 is satisfying, so it is true. I13 is satisfying, so it is true. So velocity of I12 is 0, I13 is 0. But is velocity of point P is 0? இங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் பி ரெண்டு காம்போனன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ரெண்டுமே நான் ஜீரோ காம்போனன்ட்ஸ். தேர்ஃபோர் வெலாசிட்டி ஆஃப் பாயிண்ட் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் பி cannot be equal to the instantaneous center I23. ஸோ அப்போ எங்கே தான் அந்த I23 இருக்குது, எப்படி லொக்கேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு லைன் இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைன் காமன் டேஞ்சன்ட் இஸ் தி டேஞ்சன்ட் டு போத் த கர்வ்ஸ் தட் ஆர் இன் கான்டாக்ட். Common normal is the perpendicular that is drawn to common tangent. Okay, so by observation scientists என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா common normal is the line along which point P moves. இந்த கான்டாக்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கான்டாக்ட் பாயிண்ட் will move இந்த லைனில். இந்த கான்டாக்ட் பாயிண்டோட லோக்கஸ் வந்து இந்த காமன் நார்மல் அப்படின்றது நம்ம அப்சர்வேஷன் பேஸ்டாக நம்மளுக்கு வந்து கிடைச்ச ரிசல்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் தான் வந்து லிங்க் 2 and 3 ஆர் இன் கான்டாக்ட். இன்ஃபேக்ட் அதையும் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, த லைன் இஸ் தி லோக்கஸ் ஆஃப் ஆல் த இன்ஸ்டன்ஸ் விச் ப்ரொவைட்ஸ் த லிங்க் பிட்வீன் லிங்க்ஸ் 2 and 3. 2 and 3 வந்து இந்த காமன் நார்மலில் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா தேர்ஃபோர் I23 ஹேஸ் டு லை ஆன் தி காமன் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதாவது இந்த என்டையர் காமன் நார்மலில் ஏதோ ஒரு பாயிண்டில் தான் வந்து I23 இருக்கணும். ஏன்னா காமன் நார்மலை தவிர வேறு எங்கேயுமே வந்து லிங்க் 2 and 3 வந்து கான்டாக்ட்லேயே இல்லை. ஸோ ஃப்ரம் திஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் I23 ஹேஸ் டு லை ஆன் தி காமன் நார்மல். ஓகே, therefore I23 has to lie on the common normal. இது வந்து first observation. Second observation, point P has two velocities. Point P வந்து ரெண்டு velocity இருக்கு from this diagram. Okay, so ரெண்டு velocity இருந்தா எப்போ 0 ஆகும்? So according to I center rule, velocity at point P should be 0 for it to become instantaneous center. எப்போ 0 ஆகும்னா when it is equal and opposite. இந்த ரெண்டு velocityயும் equal and opposite directionல act பண்ணா then velocity effectively at that point will become equal to 0. If it becomes equal to 0, then it will satisfy all the rules of instantaneous center. Therefore, at that particular point, I23 will be present. Okay, so I23 வந்து there is only one such point in the common normal and that lies on the line joining I12 and I13. Interestingly, அந்த மாதிரி பாயிண்ட், அதாவது இந்த ரெண்டு வெலாசிட்டியும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணி VP 0 இருக்கிற பாயிண்ட் வந்து இந்த லைன் I12 I23 அண்ட் காமன் நார்மல் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே தான் அந்த மாதிரி velocity at point P is equal to 0 ஆகுது. Therefore, this is the I23. So, this is the Kennedy's theorem. Kennedy's theorem என்ன சொல்லுதுன்னா if three bodies are in relative motion, then their instantaneous center must be collinear. இதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாகவும் எழுதியிருக்கோம். If Kennedy's theorem state that I centers of three bodies in relative motion must be collinear. So, this is a very important theorem, Kennedy's theorem. இன்னொரு தியரம் பார்க்கவும் சொல்லியிருந்தோம், அது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ரேஷியோ தியரம். ஸோ இட்ஸ் சிம்பிள் தியரம், இதோட ப்ரூஃப் இஸ் நாட் நெசசரி. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட்டை டைரெக்டாக பார்க்கலாம். த தேர்ட் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் கட்ஸ் தி லைன் ஜாயினிங் த அதர் டூ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இன் தி இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் தேர் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து இந்த I12 I13 அப்படின்ற லைனை கட் பண்ணுது. ஓகே, ரெண்டு லைனாக டிவைட் பண்ணுது. என்னென்ன லைன்? I12 I23, I23 I13. So according to the statement of angular velocity ratio, I12 I23 is inversely proportional to omega 2. I23 I13 is inversely proportional to omega 3. So that is what I have written here. Omega 2 is inversely proportional to this line. Omega 3 is inversely proportional to this line. Right? So நம்ம basic cross multiplication நமக்கு என்ன தெரியுது? This will give you the mathematical statement of angular velocity ratio theorem. Omega 2 with respect to 1 divided by omega 3 with respect to 1 is equal to I13 I23 divided by I12 I23. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா omega 2 with respect to 1 மேலே இருக்குது, ஸோ 1 2 கீழே எழுதிருங்க. இங்கே 3 1 கீழே இருக்குது, ஸோ 1 3 மேலே எழுதிருங்க.
2 3 1 காமன். ஸோ இதை விட்டுருங்க. 2 3 வந்து மேலே கீழே ரெண்டு பக்கமும் எழுதிருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ரிமெம்பர் டு ரைட் தி ஆங்குலர் வெலாசிட்டி ரேஷியோ. ஸோ திஸ் இஸ் தி ஆங்குலர் வெலாசிட்டி ரேஷியோ தியரம். இந்த ரெண்டு தியரம் நம்ம புரிஞ்சதுனால இப்போ நம்ம வந்து we can go and perform the velocity analysis on various mechanisms. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 4 bar analysis 4 bar linkage-ஓட velocity analysis-ஐ பார்த்துட்டு we will close it. Next வீடியோவில் நம்ம வந்து we will discuss the velocity analysis of other two mechanisms. So 4 bar mechanisms எடுத்தோன்னா நம்ம வந்து number of instantaneous center எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 6. Okay, so I12. So I12 is here because with respect to this point purely 2 is rotating. Similarly I23 is here, I34 is here, I41 is here. So நம்ம 4 instantaneous center ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம் டர்னிங் பேரில். ஸோ அது ரெண்டோட கான்டாக்ட் பாயிண்ட் வில் பி த இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். ஓகேவா? ஸோ இப்போ 4 ரொக்கேட் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் 2 இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் என்னென்ன அப்படின்றத இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா I12 2 3 3 4 4 1 4 இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் I24 அண்ட் I13. ஸோ I24 அண்ட் I13 வந்து நம்ம இப்படி லொக்கேட் பண்ண போகிறோம். எப்படி லொக்கேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I24 எடுத்துக்கோங்க, அதுக்கு நடுவில் ஒரு நம்பர் இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஸோ I24 கேன் பி ஸ்பிளிட் இன்டூ I2114 2334. இப்படி ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 24க்கு நடுவில் 1 இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், 24க்கு நடுவில் 3 இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி I13 வந்து 1223 1443. ஸோ நம்ம இந்த ரெண்டு லைனோட இன்டர்செக்ஷனில் தான் I24 இருக்கு, இந்த ரெண்டு லைனோட இன்டர்செக்ஷனில் தான் I13 இருக்கு. 2114னா எங்க 21 இது 14 இது. ஸோ இப்படி ஒரு லைன் ஜாயின் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் நான் நெக்ஸ்ட் டயக்ராமில் அது கொடுத்துருக்கேன். ஸோ 2114 ஒரு ஸ்ட்ரைட் லைன். சிமிலர்லி 2334 ஒரு ஸ்ட்ரைட் லைன். அது ரெண்டும் மீட்டிங் பாயிண்ட் தான் I24. சிமிலர்லி 1223 ஒரு ஸ்ட்ரைட் லைன், 1223 ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, 1443 ஒரு ஸ்ட்ரைட் லைன், 1443 straight line will give me I13. So this is how you locate all the instantaneous center. இப்போ வந்து நமக்கு 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எவ்வளோ இருக்கும், எப்படி லொக்கேட் பண்ணுறது. 3வது கொஸ்டின் வந்து வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகே, given omega2 கொடுத்துருப்பாங்க, lengths of links கொடுத்துருப்பாங்க. using angular velocity ratio theorem omega3 and omega4 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. I hope you have understood angular velocity ratio. So 3 with respect to 1, 2 with respect to இந்த ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4112 இருக்கு. ஸோ 12 மேலே எழுதுங்க, 14 கீழே எழுதுங்க, 24 ரெண்டு பக்கமும் எழுதிருங்க. ஸோ by using this we can determine omega3 and omega4. Once you have determined omega3 and omega4, determining velocity will be very easy. So velocity of b with respect to a will be omega2 into ab. So omega2 தெரியும், ab வேல்யூ தெரியும். velocity of c with respect to will be omega3 into cb. omega3யும் கண்டுபிடிச்சிருக்கோம், cbயும் தெரியும். omega c with respect to d will be omega4 into cd. ஸோ omega4ம் கண்டுபிடிச்சிருக்கோம், cdயோட வேல்யூயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூணும் கண்டுபிடிச்சாச்சு. இதில் 2 ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ we have a special case here. இப்படி ஒரு கப்ளர் லிங்க் வந்து டர்னரியாக இருந்துச்சுன்னா velocity of E எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஸோ நம்ம I13 வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 is fixed அப்படின்றதுனால 3 ஈவோட absolute velocity வேல்யூ கிடச்சிரும். ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணுங்க, இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக தான் velocity ஆக்ட் பண்ணும். ஸோ I13யோட லென்த்தோட லிங்க் வந்து நம்ம ஜாமெட்ரிக்கல் ரிலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் E வந்து omega3ல இருக்கு. ஸோ velocity of point E will be omega3 into EI13. சிமிலர்லி இந்த செகண்ட் ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. இந்த டைம் கன்ஸ்ட்ரைன்னால இந்த வீடியோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த செகண்ட் ஸ்பெஷல் கேஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ வில் டிஸ்கஸ் திஸ் கேஸ் 2 in the next வீடியோ. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.